ஓகே, எக்ஸலண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லைக் காம்பனண்ட். ஓகே, இந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் சிம்பிளை எப்படி இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கணும், அதை அன்கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, திரும்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த காம்பனண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது? ஓகே, நம்மளுடைய கஸ்டம் காம்பனண்ட், நம்மளாக எழுதுகிற அந்த காம்பனண்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு லைக் சிம்பிள் ஆர் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது இதுலேயோ பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள், அந்த சிம்பிள் வரும் இல்லையா, அல்லது இந்த லவ் சிம்பிள் வரும். அதை எப்படி நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த பேஜ் வரும். நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஆண்ட் டிசைன் ஐகான்ஸ். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேவா, சரி, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா npm இன்ஸ்டால் ரியாக்ட் ஐகான் -சேவ். ஓகேங்களா, இதை நம்ம வந்து சேவ் பண்ணி காப்பி பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். Ctrl+C, ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். ஓகேவா, npm இன்ஸ்டால் react.js சேவ். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் package.jsonல இது வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல இது வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் இதனுடைய டாக்குமெண்டேஷன் போகிறோம். ஓகேவா, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம அந்த லைக், அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை நம்ம செக் பண்ணலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு அந்த ஹார்ட் சிம்பிள் எங்கே இருக்குன்னா, ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஹார்ட் சிம்பிள். ஓகேவா, இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த ஹார்ட் சிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த கோடு எடுத்து நம்மளோட ப்ராஜெக்டில் கிரீட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, இதில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும். இதை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐக்கானை வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இது பாருங்கள், ஒரு டேக் தான் இருக்குது. இப்போ நான் இங்கே போட்டேன்னா எனக்கு இது ஒர்க் ஆகாது, ஆனால் இதுக்குள்ளார இது பண்ணேன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு டாப் ரூட் லெவல் டிவ் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ. ஓகேங்களா, அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு டிவ் மட்டும், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இது ரன் பண்ணும். ஓகேவா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இதை வந்துட்டு ரேப் பண்ணணும் இதை வச்சுட்டு. ஓகேங்களா, இப்போ இப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா ஃப்ராக்மெண்ட். ஓகேவா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உங்களுடைய இதில். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா, ஃப்ராக்மெண்ட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே டிவ் போட்டுட்டு டிவ்வில் இந்த இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் கிரீட் பாக்ஸ், அதையே நான் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். இப்போ போயிட்டு ஜஸ்ட் அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிடுதான்னு இப்போ பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ எப்படி பார்க்கறதுன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோடய ப்ராஜெக்டை ரன் பண்ணணும் இல்லையா, npm run dev. ஓகே, இப்போ நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. இங்கே பாருங்கள், கீழே எனக்கு வந்து அந்த ஐக்கான் வந்துடுச்சு. ஓகேவா, நம்மளுடைய ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ரைட், இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம இதுலேயே நமக்கு வேரியேஷன்ஸ் வரும். ஓகேவா, இப்போ இதுலேயே இதை கிளிக் பண்ணால் அவுட்லைன்,
இப்போ பாருங்கள் ஏஐ, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது. ஓகே, அவுட்டட் பாக்ஸ். ஓகேவா? அப்போ இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ ஆர்ட்னு ஒன்று போட்டிருக்கோம். ஓகே, இப்போ அதே போல் அவுட்லைன் ஆர்ட், இப்போ இதையும் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இப்போ என்ன அவுட்புட் வரும்னா 2 வரும். ஓகேவா? இப்போ நான் போய் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்கு வந்து நம்ம இது செட் பண்ணணும். இப்போ சைஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். 20னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? அப்போ நான் இது கொஞ்சம் பெருசாகிறேன், ஒரு 35 கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே 35 இங்கேயே நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? இப்போ இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணணும். ரைட்? இப்போ இதுக்கு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃபில் ஆகும். ஓகே, இந்த ஆர்ட்டுக்கு கலர் கொடுக்கணும். கலர் க்ரீன் அல்லது பிங்க். ஓகேவா? நான் செக் பண்ணி பார்க்குறேன், பிங்க் கலர் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து இது. ஓகே, இல்லைன்னா நீங்கள் ஸ்டைலிங் இன்னும் நல்லா இது பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இது இப்போ வச்சுங்க. இதுக்கு அடுத்தது இல்லைன்னா இதையே கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நம்மளோட இந்த கிரீட்டிங் கிளாஸில் வந்து ஹைலைட் ஆர்ட் அப்படின்னு எழுதுங்க. கலர் ஈக்குவல் டு பிங்க், பார்டர், பேடிங் வேணாம், ஜஸ்ட் இது மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ இந்த கலரை ஹைலைட் இப்போ இந்த கிளாஸை இதுக்கு நான் அசைன் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ போய் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது பார்டர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்டர் வந்துருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ இது வந்துடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி மாறணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே அந்த மெத்தட் எழுதிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். கான்ஸ்டன்ட் டோகுல் அல்லது ஈக்குவல் டு அதே யூஸ் ஸ்டேட் ஜீரோ. ஓகேங்களா? இது இன்டிஜர் இப்படி வச்சுக்கிறேன். இதில் ஹைலைட் செட் ஹைலைட். ஓகேங்களா? இப்படி வந்து ஒரு ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இஃப் இதில் ஹைலைட், இது டெர்னரி ஆப்ரேட்டர். ரைட்டுங்களா?
இருந்துச்சுன்னா, ஹைலைட்டாக இருந்துச்சுன்னா இதை கொடுக்கணும், இல்லைன்னா இந்த இதை கொடுக்கணும், அதாவது அவுட்லைன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன் கிளிக்கில் செட் ஹைலைட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இந்த இது இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் கொடுத்துட்டு, இப்போ பாருங்க, ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஈக்குவல் டு 1. ஓகே, இந்த கண்டிஷனை ஆட் பண்ணுறோம். ஆன் கிளிக் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ரைட். அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுறோம், இந்த வேரியபிள். ஓகேவா? இந்த வேரியபிள் இருந்துச்சுன்னா இதில் ஹைலைட் கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம வந்து இதில் எதுவுமே கொடுக்க மாட்டோம். கரெக்டா? ரைட். இப்போ இந்த வேரியபிள் கரெக்டாக இருக்குதா, செக் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இதுலேயே ஆன் கிளிக்கில் போய்ட்டு toggle 0 பாருங்க, இதை மாற்றி கிளிக் பண்ணால் இப்படி வந்துடும். அப்போ இங்கே நம்ம செக் பண்ணணும், இந்த வேரியபிள் என்ன வேரியபிள் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு. console.log ஆட் பண்ணோன்னா ஹைலைட் என்ன இது வேல்யூஸ் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். மேபி நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது தப்பாக கூட பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ போயிட்டு நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் செக் பண்ணுறேன்னா பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு ஹைலைட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இது போயிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஹைலைட் ஈக்குவல் டு 1ன்னு மாறுது. ஓகேங்களா? அப்போ அந்த ஹூக் வந்து ஒர்க் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 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 ஐக்கான் இமேஜ் ஆட் பண்ணி அதில் நமக்கு தேவையான அந்த ஐக்கானை டிஸ்பிளே பண்ணி அதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து இது பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இவ்வளோ தான். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். ரைட். இப்போ இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர், கண்டிஷனல். இப்போ இதையே நான் வந்து என்ன பண்ணேன்னா, இஃப் போட்டு ஓகேங்களா, இஃப் அல்லது இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேஷன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இதில் இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணோன்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த அட்வான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். பேசிக்காக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏஐ ஐக்கான் இருக்கு இல்லையா, இப்போ இது வந்துட்டு நமக்கு வந்து இது மாறணும்னு இந்த இடத்துல ஹேண்டு சிம்பிள் வரணும். கரெக்டாக? அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கிளாஸில் வந்துட்டு பாயிண்டர் அப்படின்னு பாயிண்டர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஓகேங்களா? கிளாஸ் நேம் ஹேண்ட் அப்படின்னு எழுதுறேன். கிரீட்டிங்ஸ் போகிறேன். இதில் டாட்
அண்ட் அதில் கர்சர் போட்டு பாயிண்டர். ஓகே, இப்போ போய் பார்க்குறேன். இப்போ வந்து பாருங்கள், இங்கே மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இது போய் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். இதை நான் அன்கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது வந்து. ஓகே, தட்ஸ் இட். ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் ஒன் காம்பனன்ட் ஃபார் யுவர் ஓன்.